வாழைத்தண்டு மசால் வடை தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். சும்மா வேற லெவல்ல இருக்குது. அப்படியே சும்மா போட போட சுட சுட 20 வடை சாப்பிடலாம் மாதிரி இருக்குது. அட்டகாசமா இருக்குது, அல்டிமேட்டா இருக்குது, வேற லெவல். வணக்கம் கட்டுறது கையில நேயர்களே. நம்ம கனவு தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வாழைக்குலை வெட்டணும். அதில் உள்ள தண்டுங்க, அந்த தண்டை வச்சு தான் இன்னைக்கு முதியோர்களுக்கு விருந்து கொடுக்க போகிறோம். ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியமான உணவு நம்ம வழக்கமாக கொடுக்குறதாங்க. ஏதாச்சும் ஒரு வகையிலேயாச்சும் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு போய் சேரணுன்னு தான் அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம வடை பாயாசம் விருந்து வைக்கிறோம். இந்த வடையில் இன்றைக்கி வாழைத்தண்டு சேர்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அவங்களால பிரிக்கவே முடியாது, எப்படி இருந்தாலும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். வாழைத்தண்டு வடை, அந்த வாழைத்தண்டு மசால் வடை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். மசால் வடையில் பல விதமான மசால் வடைகள் சாப்பிட்டுருப்பீங்க. நீ சாப்பிட்டு மசால் வடை ரொம்ப மசாலா வடை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மசால் வடை ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மெது வடை பிடிக்குமா, மசாலா வடை முறமொன்னு பிடிக்குமா? சொல்லி எனக்கு 2 வடையுமே பிடிக்கும். பல பேர் இப்போ ரோட்டோர கடைகளில் வாழைப்பூ வடை போடுவாங்க, அதுவே உடலுக்கு ஆரோக்கியம். வாழைத்தண்டை நீங்கள் நம்ம ஒரு கூட்டோ பொரியலோ அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருப்போம். அதுவும் நம்ம இன்றைக்கி ஒரு மசால் வடையில் அந்த மசால் வடைக்கான ஒரு வாசனை, அதுக்கான அந்த முறுமுறுப்பு, அதுக்கான சுவை, அதோடு சேர்த்து இந்த வாழைத்தண்டு சேர்க்கும் போது கண்டிப்பாக தெரியாது. ஆனால் சாப்பிடும் போது நல்லா அது உணர முடியும். கொடுக்குற விருந்தில் ரெண்டு வெரைட்டியாக கொடுக்குறோம். ஒன்று மசால் வடையாகவும் கொடுக்குறோம், இன்னொன்று வாழைத்தண்டு கூட்டாகவும் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான முதியோர்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நுண்கிருமிகள் ரத்தத்தில் இருக்கிறது, சிறுநீர்கள் இருக்கிறது எல்லாமே ஈஸியாக வெளில வரும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துருக்கோம். அதில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மசால் வடையில் வாழைத்தண்டு சேர்க்குறோம். இன்றைக்கி முதியவர்களுக்கு விருந்து கொடுக்க போகிறோங்க, மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, ஐயா தெய்வ திரு சாமி என்கின்ற வள்ளிநாயகம் மாடசாமி அவருடைய 2ஆம் வருட நினைவு நாளுக்காக ஐயாவுக்காக இன்றைக்கி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஐயாவோட அன்பை என்றும் மறவாத மனைவி சகுந்தலா என்கின்ற சரோஜா அவர்கள், குழந்தைகள் சங்கர், சரஸ்வதி மற்றும் கங்காதேவி மற்றும் சகோதரிகள், சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஐயாவுக்காக விருந்து கொடுக்குறாங்க. ஐயா இன்றைக்கி நம்ம கூட எல்லாட்டினாலும் இவ்வளோ பேர்த்தோட பசியாத்துறாங்க. ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற முதியவர்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற முதியவர்கள் சார்பாகவும் இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு என்னென்ன விருந்தெல்லாம் தட்டப்பட்டுலாம் கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வட்டி சோறு, கல்யாண வீட்டு சாம்பார், கல்யாண வீட்டு பருப்பு ரசம், மணத்தக்காளி வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், வாழைத்தண்டு கூட்டு, ரவை பாயாசம், கலர் அப்பளங்க. அதோட ஸ்பெஷலா வாழைத்தண்டு வடை, வாழைத்தண்டு கூட்டு. பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே ஆரோக்கியமான பொருள் தான். குடுக்க போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, எனக்கும் நான் சாப்பிட போறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன், அதையும் கேளுங்க. காரைக்குடியிலேருந்து நான் பஸ் ஏறுறேன். பஸ் ஏறி கொஞ்சம் வண்டி போய் என்ன இருக்குது, ஒரு அம்மா கூப்பிடுது, வா வா கண்டக்டர் அப்படின்னு கூப்பிடுது. ஜன்னல் ஓப்பன் பண்ணுங்கன்னு. ஏமா ஜன்னல் ஓப்பன் பண்ண சொல்கிறேன், இவ்வளோ பனி பெய்யுதாம்மா வானாமன்னா, காற்று வரலன்னா செத்து போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஜன்னல் தந்துட்டு, என்னடா இது எப்படி சொல்கிறாங்களே இவ்வளோ பண்ணிட்டு, என்னம்மா அப்படி சொல்லிட்டு இன்னொரு அம்மா கூப்பிட்றாங்க, ஜன்னலில் மூடுன்றாங்க. எது ஜன்னல் தந்தது, ஜன்னல் மூடு கண்டக்டர் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் காற்று எனக்கு அடிச்சுன்னா நான் செத்து போயிடுவேன், மேலோகம் போயிடுவேன். அந்த அம்மா என்னடா ஒன்றும் புரியலன்ட்டு பின்னாடி ஒத்தேன். அதான் நான் பின்னாடி ஒத்தேன், நான் சொக்கால கேடி போட்டு ஒன்று மேலாட்டு ஃப்ரீயா உட்காந்துறேன். இப்போ தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தவங்க சொக்கா கிடைக்கிற வரைக்கும் போட்டுருப்பேன். எல்லாத்தையும் கேடி போட்டேன், எல்லாத்தையும் கேடி போட்டு ஃப்ரீயா உட்காந்து போறேன். அப்புறம் அந்த கண்டக்டர் வாயா கண்டக்டர் அப்படின்னு கூப்பிட்டேன். கூப்பிட்டுட்டு நேராக வந்தாப்புல கண்டக்டர், என்னையா பிரச்சனை 2 பேருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் என்னடனா ஜன்னல் தந்தா நான் செத்து போயிடுவேன்றாங்க. ஒருத்தர் 3 நீ ஜன்னல் மூணா நான் செத்து போயிடுவேன்றாங்க. அப்புறம் என்ன பண்றதுண்ணா, கண்டக்டர் கூப்பிட்டு நான் சொன்னேண்ணா, என்ன சொன்னேன், கதுவா மூடுவேன். என்ன கதவு மூணா செத்து போயிடுவாங்க, மூடியா சாப்பிட்டோம் அப்படின்ட்டேன். ஒரு அம்மா கதவு தரங்க சொல்லிச்சுல, தரடா பார்க்கலாம் அப்படின்ட்டு. கண்டக்டர் கோவப்பட்டான், என்ன அப்படி சொல்றியா அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரில் யார் பதில் சொல்றது நான் கேட்டேன். நீ கேட்டியா கண்டக்டர் கேட்டானா? கண்டக்டர் கேட்டாரு. அவங்க வீட்டுக்காரர் என்ன பதில் சொல்றது நான் கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த 2 பேருக்குமே நான் தான் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, கதை எப்படி இதா? வாங்க ஆரோக்கியமான வாழைத்தண்டு மசாலோட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பா காணொலியை மறக்காம பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 3 நாள் ஆச்சு நம்ம ரஸ்தாளி பார்த்தா ஒரு கொலையை வெட்டணும். நமக்கு உள்ள இருக்கிற தண்டு இந்த மரத்துல இருக்கிற ஈர தன்மையில ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இதே நம்ம கட் பண்ணி வெளில வச்சா காஞ்சிரும். அதனால நமக்கு தேவைப்படும் போது ஒரு 2-3 நாளுக்குள்ள நம்ம வெட்டிக்கலாம். நீங்க கொலை வெட்டும் போது சேர்த்து தண்டியை வெட்ட வேணாம்னு சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ வெட்டிக்கலாம். இப்போ ஒரு முதல் பகுதி வெட்டுறேன். இன்னும் கத்தியா நவர மாட்டேங்குது, வெட்டுறது சரியில்லை.
நவுறாதா நம்ம வெட்டி உள்ள போடலாம் எப்படி எப்படி நிக்குது பாருங்க. வடைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெட்டிக்கிறோம். ஆமாம், தேவையான மேலே தான் நம்ம வெட்டிக்க போகிறோம். வாழைத்தண்டு மசால் வடை. இந்த தண்டு வெட்டிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா தண்டும் பயனளிக்கும். கீழே வெட்டணும் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்மனா கரண்டி இருக்குது பாருங்க, இல்லை கத்தி நல்லா ரவுண்ட் பண்ணி கரெக்டாக நோண்டி எடுத்துட்டு மேலே ஒரு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடணும். போட்டிங்கன்னா இன்றைக்கி நோண்டி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஒரு டம்ளர் எடுத்துன்னு வந்து அந்த கரண்டி நோண்டி வச்சோம் பாருங்கள், அது அழகாக தண்ணி வரும். அந்த வெறும் பஸ் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து வெறும் வயிறில் குடிக்கணும். கல் பிரச்சனைக்கிறவங்களுக்கு ரொம்ப வலி தாங்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வலிக்கு வந்து இது வந்து பெரிய நிவாரணம். காலையில் இருந்து அந்த தண்ணி ஒரு டம்ளர் எவ்வளோ தண்ணி வருதோ அதை 3 நாளைக்கு தொடர்ச்சியா குடிக்கணும். 3 நாள் தொடர்ச்சியா குடித்தோம்னா அந்த பிரச்சனைன்றது நம்ம வெளியே வந்துடலாம். நீங்களும் வாழை மரத்தை வெட்டினீங்கன்னா அது கொஞ்சம் பயன்பாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வடைக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்டு எடுத்துட்டோம், ஏன்னா அது போதும் நம்மளுக்கு. அடுத்து வந்து பச்சை மிளகா வந்து அறுவடை பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எப்படின்னா ஒரு மருந்து தெளிக்காம பச்சை மிளகாயை நம்ம இப்போ பறித்து எடுத்துக்க போகிறோம். அதில் வேலி தாண்டது ஒரு பெரிய விஷயம். அதை பாருங்க, கோகோனை எட்டி தாண்டி உள்ளே போய் நிற்கிறோம். எவ்வளோ ஹைட்டு பாருங்க எவ்வளோ அழகான பச்சை மிளகாய், நம்ம மருந்தே தெளிக்காத நாட்டு மிளகாப்பா. நாட்டு மிளகா பார்த்தீங்களா, அருமையா. காரம் எப்படி இருக்கும்? காரம் சாரமாக இருக்கும். அங்கே பார்த்தா 4 மிளகா, இங்கே பார்த்தீங்கன்னா 100 மிளகா. அப்பா எப்படி 100 கிராம்க்கா? சரி, இது வந்து இது ஒரு விதம்ண்ணா. அழகாக அப்படி பறித்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பெரிய மிளகா இதெல்லாம் அழகாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகா பாருங்கள். இந்த மாதிரி மிளகா அழகாக கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்னைக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம. ஆமாம், ரொம்ப இருக்குது. நம்ம வந்து எப்படியும் ஒரு 100-200 யாருன்னா ஒன்றும் சப்ளையோட பண்ணலாம். நம்ம சப்ளை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. வாழைத்தண்டு வெட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துருக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி மருந்தும் அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா பச்சை மிளகாய் எவ்வளோ பறிச்சோன்னு பார்த்துருப்பீங்க. கோகோ வேலை தாண்டி குதிச்சதையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வாழைத்தண்டு மசால் வடைக்கு தேவையான சமையல் எண்ணெய், சீரகம், நல்லா நம்முடைய தோட்டத்தில் விளைந்த பச்சை மிளகாய் நல்லா நறுக்கியது, கறிவேப்பிலை நல்லா நைஸாக வெட்டி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி நல்லா நைஸாக வெட்டி வச்சது, தூள் உப்பு, வாழைத்தண்டு, இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ வாழைத்தண்டு வடைக்கு நம்ம எந்த மாதிரி வாழைத்தண்டு வெட்டணும் அப்படின்றத பார்த்துடலாம். பருப்புலாம் போட மாட்டீங்க? பருப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். கடலை பருப்பு ரெடியாக இருக்கு. அதையும் பருப்பில் வந்து கடலை பருப்பு போட்டு இப்போ வந்து ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக. கடலை போட்டால் தண்ணி ஊற்றுறேன். காலையிலே கடலை போடுங்க. ஆமாண்ணா, சாங் மாஸ்டர் சொன்ன மாதிரி கலக்கி விடணும். மாதிரி தான் கட்டி இருக்குமா? கலக்கி விட்டுலாமா? கடலைப்பருப்பு ஊற வைக்க சொன்னால் பருப்பு எடுத்துன்னு வந்தாருங்க. நல்ல வேலை பார்த்துட்டேன், இல்லைன்னா தண்ணியில் ஊற்றிட்டு அடப்பட்டு பார்ப்போம். அப்படியே போய் சொல்கிறேன். நீ நல்லா கடலை போட்டுருந்த, நல்லா கடலை போட்டுன்னு இருக்கும்போது தான் நான் போயிட்டு மாற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா 1-1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலை பருப்புங்க. நல்லா ஊறி இருக்கு. அதை வடிகட்டிக்க போகிறோம். சந்தன செடியில் ஊற்றுறீங்களா? ஆமாங்க, அருமையாக விடுவீங்க. நல்லா ஊறின பருப்புங்க. நம்ம மசால் வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம மற்ற டைமெல்லாம் பார்த்தோம்னா இதில் வரமிளகாய், பூண்டு இந்த மாதிரிலாம் சேர்ப்போம். ஆனால் இந்த வடைக்கு அதெல்லாம் வேண்டாங்க. சூப்பராக ஒன்றும் பாதியுமா கடலை தெரியணும், ஆனால் தெரியக்கூடாது. அது எப்படின்னா கடலை போடுற மாதிரியே இருக்கணும், ஆனால் போடக்கூடாது. கடலை எங்கள் வாத்தியார் தான் போடுவார். போட்டால் கரெக்டாக அது நிற்கிதுங்க. அதுக்கெல்லாம் முகராசி கைராசி கடலை போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு கடலை சேர்க்கறது. இது வரைக்கும் நம்ம வாழை தண்டை பார்க்கல, வாழை மட்டையை தான் பார்த்துன்னு இருக்கோம். இப்போ வாழை தண்டை பார்க்க போகிறோம். அட்டகாசமாக தோல் உரிச்சா இருப்பாருங்க. அவ்வளோ தோல் உரிச்சிருக்காங்க இவருக்கு. அதனால் பழக்கப்பட்டு அட்டகாசமாக உரிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஈஸியாக கரெக்டாக அந்த தண்டோட ஆரம்ப பகுதியிலேருந்து கத்தியை நீங்கள் டிப்பை வச்சு ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா ஒரே உரியில் அழகாக வந்துடும். டேமேஜ் இல்லாமல் தண்டு மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சிங்க. இப்போ வந்து இதை வாழைத்தண்டு வடைக்காக நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வர போகிறோம். இருக்கிறதே தெரியாத அளவு கட் பண்ணுமா? இப்போ சொன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தர் கண்ணன், அவங்கள சுற்றி எப்போ பாரு பெண்கள் இருப்பாங்க. இன்னொருத்தர் குமரன், முருக கடவுள் சொன்னார் பார்த்தீங்களா, 2 பொண்டாட்டி. என்னடா அங்கே போனீங்க வரலன்னு பார்த்தேன், கரெக்டாக வந்துட்டோம்ல. 2 பொண்டாட்டிக்காருங்க. அதனால தான் அந்த கதை சொன்னது. இது கதை இல்லைங்க, நிஜம். அடுப்பு 10 வருஷம்ண்ணா, ஆயில் ஊற்றிக்கலாம் வடைக்கு. எதுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றுறீங்க? வடைக்கு இப்போ தான் வெட்டியா போகிறாங்க, ஆயில் ஊற்றுறீங்க. ஒரு பக்கம் கடலை பருப்பு அரைக்க போகிறாங்க, இன்னொரு பக்கம் வாழைத்தண்டு வெட்ட போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி
கலர் அப்பளத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓ ஏன்னா வடை போட்ட பின்னாடி நம்ம எந்த ஒரு அப்பளம் பொரிச்சாலும் இந்த தூள் வரும் பார்த்தீங்களா, அந்த தூள் வந்து அங்கங்கே கருப்பு கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் சுவை மாறாது, அங்கங்கே கருப்பு கருப்பாக ஓட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்பளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வடையை போடலாம். நீ எப்படின்னா அந்த ட்விஸ்ட் அடிச்சுட்டு பாரு, அதுக்குள்ள அந்த கேப்பில் வந்து இன்னொரு வேலையை முடிச்சிடலான்னு சொல்ல வர. அப்படி சொல்லு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் முதியோர் இல்லத்துக்கு மதிய விருந்து கொடுக்கணும். ஸோ அவங்க சாப்பிட்ற நேரம் பார்த்தோம்னா 12 to 1 மணி. அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு போனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்படியே சென்டராக ஒரு கட்டியா இப்படி மேலே இருந்து அப்படியே நைஸாக அப்படியே எண்டில் போய் டிப்பு இப்படி நிறுத்திக்கணும். அடுத்தது உடையாமல் சின்னதாக இந்த வடைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொடியாக பச்சை மிளகாய் எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிறோம். அப்போதான் வெங்காயம் அந்த சைஸ்லேயே மாட்டோம். மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக கேட்டிருக்கிறாரு, அதனால் கட் பண்ணதே இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிறாங்க. நார்லாம் எடுக்கிறீங்களா? இதை இப்போ சுற்றி எடுத்துருவோங்க. வாழைத்தண்டு நார் எடுக்கிறக்கா? ஆமாம், முள் அப்படியே ஃபுல்லாக குச்சின்னு வந்துடும். வெட்டணும் ஒன்று நம்ம தண்ணியில் வந்து இறக்கணும், இல்லைன்னா அது கலர் மாறிடனா உடனே தண்ணியில் போடலாம். ஆமாம், கலர் மாறிடும். கொட்டுங்க சார். கொட்டுறோம் சார். இந்த மாதிரி கொட்டுங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து அப்படியே இதில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், நார்லாம் இருக்கும், அந்த நார்லாம் அப்படியே எடுத்துடுறோம். தனியாக எடுக்கணும். அந்த நாரெல்லாம் எடுக்கிறேண்ணா. நார் எடுக்கிறீங்களா? நார் வந்து இதெல்லாம் வந்து நார் சத்து உள்ள பொருள். அதனால் வந்து அந்த நார் சத்து பொருளை வந்து நாராக வந்து இப்போ எடுத்துடணும். எவ்வளோ நார் வந்ததுன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அவ்வளோதான். என்ன சாங்க ஆடு வச்சுட்டு இருக்கீங்க, சமைக்க வர சொன்னா? வடை போடுறோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறோம் இல்லையா, நம்ம வாங்குகிற காய்கறிகள்லாம் உரமாக போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கலான்னு சொல்லி தான் ஆடு வாங்கியிருக்கோங்க. உடம்புல பெட்ட ஆடா? ஆமாங்க. டேய் வா, நம்ம பில்லுக்கு போகலாம் வா. ஏய் யார் அது? அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னா வானரங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால அவரே கொளுத்திக்கிறாருங்க. ஒன்றும் பதிமா அரைச்சி வந்துச்சுங்களா? ஆமாம், இதாங்க இந்த பக்குவம் பதம். மசால் வடைக்கின்ற உண்டான பதம் இப்படி தாங்க இருக்கணும். அப்படி அப்படியே அங்கங்கே அந்த முழுசாக பருப்பு தெரியணும், உடைச்ச பருப்பு தெரியணும், அரைச்ச பருப்பு தெரியணும். இது 3 ஒன்றா கலந்து இருந்தால் தான் மசால் வடை. என்னது இது? அது வந்து அப்படின்னா இதயம் ஹிந்தியில் தத்துவம் சொல்கிறக்கா வந்திருக்காரு. ஹிந்தியில்? ஆமாம். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். क्या बोलता है? அதாவது சேட்டு साल्ट आता है, साल्ट आता है, हाँ पानी आता है, पानी आता है, फाल्ट आता है, दंडனை होता है. எப்படி இது? अच्छा है, बहुत अच्छा है. बहुत अच्छा लगी. ஹிந்தி தெரியாதுன்னா தெரியுதா? கோகோ உனக்கு தண்டனை ஆத்தா ஹே, கமெண்ட்ல ஆத்தா ஹே. அப்படியா? ஐயோ. ஒரு சைடு வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இன்னொன்று நம்மளுடைய வாழைத்தண்டை வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய கடலைப்பருப்பு அது நல்லா ஊற வச்சு ஒன்றும் பாதியமாக மசாலா வடைக்கு ஏற்றமாக அரைச்சாச்சு. இப்போ தேவையான பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். 4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா 10 வடை கிடைக்குங்க. ஆமாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பொதுவாகவே இந்த மசாலா வடைக்கு சோம்பு சேர்ப்பாங்க. ஸோ ஜீரகம் வந்து என்ன ஆகுனா, நம்மளுக்கு அந்த ஜீரக தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா, நம்மளுடைய அந்த ஜீரண பிரச்சனை, அதுக்காக தான் முதியோர்கள் கொடுக்கறதுனால நாங்கள் ஜீரகம் சேர்க்குறோம். ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது கருவேப்பிலை, இதையும் வந்து சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்துங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி ஐயா, வடை இப்போ மசால் வடை போட போகிறீங்க, நல்லா தட்டி அப்படியே ஒரு தட்டி அப்படியே உள்ளே இறக்கிறாங்க எண்ணெயில். ஆமாம், அப்படி பார்த்துருக்குறேன். அப்புறம் உளுந்து வடையில் வந்து அப்படி தட்டிட்டு ஒரு ஓட்டை ஒன்று சறுக்குன்னு குத்திட்டு போடுறாங்களே, எதுக்குன்னு கேட்டான். அந்த ஓட்டை எதுக்கு போடுறாங்க அது சொல்லு, பதில் சொல்லு. மசால் வடை தட்டும் போது நல்லா நம்ம கரடு முரடாக இருக்குங்க, நல்லா திக்காக இருக்கும். அதனால் அப்படி தட்டி அழகாக இறக்கிடலாம். மெது வடை கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் அந்த உளுந்து பாதத்தில். அப்போ நடுவில் கொஞ்சம் அப்படி பிடிச்சி இறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும் தான் அந்த ஓட்டையை கொண்டு வந்தாங்க. கம்பி பயன்படுத்தி சுட ஆரம்பித்தாங்க, எடுக்க ஆரம்பித்தாங்க வடைகளை. அப்புறம் ஸோ நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அதோடைய வண்ணம் வந்து மாறிடும். இன்னொன்று என்னென்னா நடுவுலையும் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும்.
அந்த மாவு எல்லாமே நம்மளுக்கு வெந்து வரணும்னா நடுவில் ஓட்டை போட்டோம்னா சீக்கிரமாக, அதாவது 3 பக்கம் 4 பக்கமும் நம்மளுக்கு அந்த எண்ணெய் போயிட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வரும். அதுதான் ஓட்ட. ஒரு 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா காரத்துக்கு. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. 1 கிலோவா? கொத்தமல்லியா? கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்குனது வாசனைக்காக. நம்ம தோட்டம் அறுவடை அது சொல்லணும்ல. நம்ம தோட்டம் தான், அது வீடியோவில் மக்களே பார்த்துருவாங்க. அப்படியா? சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. நம்ம அருமையான கனவு தோட்டத்தில் விளைஞ்சி வந்த தண்டு தான் இது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க, உப்பு தூள். அப்படியே கலந்துக்க போகிறோங்க. செஞ்சு வச்சாச்சா? மசால் வடைக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மசாலாவே எவ்வளோ தூரம் வாசம் அடிச்சிருக்குன்னா, அங்கே முதியோர் இல்லத்துக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க, அந்த முதியோர் இங்கே வந்துட்டாங்க. வணக்கங்க. வணக்கம். ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பானா? தண்ணி குடிப்பான். இப்போ தப்பு பண்ணவன் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பேன். தண்டு நானும் வைப்பான். அது அவர் ஹிந்தியில் சொல்லுவார். இப்போ தட்டுறீங்களா சார்? இந்த அளவுக்கு தட்டிடணுங்க. ஒரு தடவை போட்டால் 30 வடை. எண்ணெய்லங்க ஐயா, தட்டி 2 பேரும் போட்டு எண்ணெயில் 16 வடை இந்த பாத்திரத்தில் இது சட்டியில் வானலில் எத்தனை வடை இருக்கும்? வடை போட்டிருப்பேன். இந்த மாதிரி எத்தனை வடை இதில்? 20 வடைக்குள்ள இருக்கும். 15. 15. நீ 2 பேர் போட்டால் 42லேருந்து 45குள்ளே இருக்கும். வா, அப்போ உள்ள இருக்கா? 36. என்ன எடுத்து வச்ச மாதிரி சொல்கிறது? 35 வடை தான் இருக்கும். 35 கோகோ 42. 30 தான். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு அளவு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதாவது மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடாது, உள்ள வரைய போய் ஆராயணும். அது வந்து அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். இப்போ பார்த்துங்க, இவங்க பார்த்தது மேலே இருக்க வடைங்கள. நான் மேலே உள்ள கணக்கு மேலே உள்ள வடைகளை மட்டும்தானே நான் கணக்கு பண்ணேன். இதுக்கு கீழே வடை இருக்குது, இது கீழே வடை இருக்குது, இதுக்கு கீழே இது பார்த்தீங்கன்னா 1 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு வடை இருக்குது, இங்கே ஒரு வடை இருக்குது. 42. ஐயா 30. 36. 35. நான் சொன்ன வடை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அரைவேக்காடா? அரைவேக்காடு வந்துச்சு. அதே இல்லை, மாதிரி அரைவேக்காட்டில் எடுத்துக்கிறாங்க. அரைவேக்காடு 2 தடவை போட்டு எடுக்கணும். இது என்றதுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான செய்முறையில் போடணும். ஏன்னா மசால் வடை ஒரே டைம் அதிகமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கு பிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2 டைமாக தான் நம்ம போட்டு எடுக்கிறோம். 3 2 5 3 8 எல்லா கண்ணு அங்கே தான் இருக்குது. போடு 8 வடை. 8 2 10 13 16 16 16 4 20 23 24 25 விஜய் அக்கா அவுட்டு. 25 3 28 30 32 சென்ட்ராயா அவுட்டு. நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன்பா. 33 34 35 36ங்க. பாடிக்காடு பாலா. பாடிக்காடு பாலா தான் கரெக்டாக சொன்னார். ஏன்னா உருட்டி போடுறதே அவர் தான் இல்லை? பாலா தான் 36. ரொம்ப சோகமாக சொல்றீங்க. வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு சகசி. வீரனுக்கு ஓகே, நீங்க ஏன் சொல்றீங்க? நம்ம தான் ரொம்ப வீரவாளா இல்லத்தியா? இப்போ ஃபஸ்ட்டே நம்ம அப்பளம் போடும்போது சொல்லியிருப்போம், இதோடைய வேஸ்ட்டு அந்த உதிர்றது எல்லாமே இதில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அப்பளம் போட்டிங்கன்னா கருத்துரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு காரணம் இதுதான். என்ன போய் சொல்லிட்டு போக மாட்டேது, ஒன்று ஒன்றா எழுதிட்டு போக மாட்டேது. 35 சொன்னா அப்படி பரவாயில்ல. ஆனால் கோகோ வந்து 1 மிஸ் ஆயிடுச்சு. 6 மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி எடுக்கணும். ஆமாம், இந்த நேரத்தில் தான் இதை சேர்க்கணும். ஓ, இதில் சேர்த்துறேன். சேர்க்குதாண்டா நடுவில் கொட்டாமல் ஒரு ஓரத்துலேருந்து, அப்போதான் பக்கத்தில் இருக்கவங்க மேலே தெரிக்காது. வாழைத்தண்டு மசால் வடை சும்மா 2 வாட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்து முறுமுறுன்னு வரணும். இந்த மாதிரி கேட்கணும், சலங்கை ஒலி கேட்கணும். கமலஹாசன் படம்ல இந்த வடையில் வாழைத்தண்டு வடை. வாழைத்தண்டு வடை சும்மா வேற லெவலில் இருக்குது. பார்க்கும்போது சுவைக்கணும் போல தோணுது. சும்மா நம்ம கனவு தோட்டத்தில் வேற லெவலில் இப்போ சுவைக்க போகிறோம். சுவைச்சு பார்த்துடலாமா? 5 சும்மா. நானும் அதை சொல்ல வந்தேன். சும்மான்றது சும்மா இருக்கனால சும்மான்னுட்டே இருப்பேன். சும்மா எப்போவுமே ஒரு சும்மா தாங்க இருப்பார். சும்மா சாப்பிடுங்க. சாப்பிடும்போது மட்டும்தான் வேலையா இருக்கும். சூடாக எடுத்தாரா? நன்றி. வா சூடாக இருந்தால் சுவை இன்னும் அதிகரிக்கும். சும்மா சுட சுட சும்மா சூடாக இருக்கு. அப்படியே சும்மா லக்குன்னு சாப்பிட போகிறேன். எங்கள் வாயில் போடு. அப்படியே போட்டு கடிங்க. நல்ல அதே மாதிரி இருக்குண்ணா. வடைன்னா வடை, தண்டு வடை தான். இப்படி இருந்த தண்டு இப்போ வந்து இப்படி நிமிந்து இருக்கு. சும்மா அந்த அளவு வந்து தண்டு சாப்பிட்ட வச்சு தான். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் அப்படியே நல்லாவே தெரியுது.
வாழைத்தண்டு தெரியல சார். இங்கே இருக்க பாருங்க, இதெல்லாம் இந்த வெள்ளை வெளியாக இருக்கிறது வாழைத்தண்டு தான். இப்போ அந்த நார் தெரியுதுங்களா? வாழைத்தண்டு ஊசி பசி ஊசி வச்சுருப்பேன். போயிடுச்சு, வடை ஊசி போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்பாங்க. ஆனால் இது வாழைத்தண்டு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. மசால் வடை எப்பயுமே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் வாழைத்தண்டில் வந்து சாப்பிடும்போது பொசு பொசுன்னு இருக்கும். சோம்புக்கு பதில் ஜீரகம் சேர்த்தது நல்ல சுவையாக இருக்குது. அங்கங்கே ஜீரகம் மாட்டுறது, ஜீரகத்தோட சுவை தனியாக நம்ம உணர முடியுது. அதில் இந்த பச்சை மிளகாய் காரம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வந்து சாப்பிட சூப்பராக இருக்குது. வாழைத்தண்டு இருக்கிறதே தெரியல. அந்த வெங்காயமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதால வாழைத்தண்டோட டேஸ்ட் லைட்டாக நமக்கு தெரியுது. யாருமே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மசாலா வடையை கொடுத்தா தாராளமாக சாப்பிட்லாம். நல்ல முறுமுறுப்பு, சுட சுட கொடுத்தா சூப்பராக சாப்பிட்லாம். மேலே நல்லா முறுமுறணும், உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம சாப்பிடும் போது தான் அங்கங்கே அந்த பச்சை மிளகாயோட சிறு காரம், ஜீரகம் குறிப்பாக சொல்லலாம், ஜீரகத்தோட மனத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் வடை செஞ்சு குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக இதுலேருந்து வாழைத்தண்டு பிரிக்கவே முடியாது, அப்படியே தான் சாப்பிட்டாகணும். அந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, வாழைத்தண்டு வந்து நம்ம பொடியை வெட்டி டைரெக்டாக சேர்த்தோம். அந்த டைரெக்டாக சேர்த்தது நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் அரைச்சி சேர்க்கலாமா? அதை அரைச்சி சேர்க்க முடியாதுங்க. அரைச்சோம்னா இன்னும் அதனுடைய அந்த நார் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மிக்சியில் மாட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். சூப்பர்ப்பா, முதியோர்களுக்கு ஏற்ற மாதிரி தரமான வாழைத்தண்டு. வாழைத்தண்டு வடை நல்லா இருக்குண்ணே, உண்மையிலே நல்லா இருக்கேன். வாழைத்தண்டு டேஸ்ட் தனியாக தெரியுது. சும்மா வேற லெவலில் இருக்குது. அப்படியே சும்மா போட சுட 20 வடை சாப்பிடலாம் மாதிரி இருக்குது. சும்மா அட்டகாசமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, வேற லெவல். வெங்காயமும் வாழைத்தண்டும் ஒரே சைஸில் வெட்டி சேர்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த மசாலா வடையை போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. பெருசாக வெட்டிடாதீங்க. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சுவையே வேறு மாதிரி மாட்டி கொடுத்துரும். அங்கங்கே வாயில் மாட்டும், நாரோட மாட்டும். அதனால் சின்னதாக வெங்காயத்துக்கு எப்படி கட் பண்ணி ஒரு பொடி மாசு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்க. மற்றபடி அட்டகாசமான வடை, ருசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வடை பாயாசம் விருந்து தயாராகிடுச்சுங்க. இங்கேருந்து நம்ம முதியோர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த முதியோர்கள்லாம் பசியாகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, தெய்வத்திரு ஐயா வள்ளிநாயகம் மாடசாமி அவருடைய 2ஆம் வருட நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக நேரத்துக்கு வந்து கொடுத்தோம்னா டைம் ஆகிட்டே இருக்க போயிடலாமா? 5 மணிக்கு எழுந்தண்ணா, 5 மணிக்கு எழுந்து வேலையை பார்த்து சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே. ஏன்னா வந்து மதியானம் சாப்பாடு கொடுக்கணும். மதியானம் சாப்பாடு வந்து கரெக்டாக 12 மணிக்கு போனோம். அதுக்காக தான் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ஃபைனல் டச்சு சாம்பாருக்கு மல்லித்தலை போட்டுட்ருக்கேன். இந்த ரசமா? ஆமாம், போடுங்க. நம்ம ஜாங் மாஸ் எல்லாம் பக்கம் ரெடி பண்ணிட்டாரு. உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கு அப்படியே மல்லித்தலை சும்மா தூவிக்கிறோம். அப்படியே வேற லெவலில் பாயாசம் சும்மா அருமையாக ரெடி பண்ணிட்டாரு மாஸ்டர். இப்போ வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேண்ணா. மணத்தக்காளி வத்த குழம்புங்க, கல்யாணம் விட்டு வத்த குழம்பு. தாளிப்பு இறக்கிறேண்ணா கூட்டுக்கு. எல்லா பொருளுமே ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் டச் ரெடி ஆயிடுச்சுண்ணா. என்ன ஃபினிஷிங் டச் பார்த்தீங்கன்னா மோர். எல்லாமே சாப்பிட்ட பேருக்கு கொடுப்பது மோர். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்துக்கு மிக்க நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற வள்ளிநாயகம் மாடசாமி அவர்களின் 2வது ஆண்டு நினைவு நாளாக அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தார் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி அளித்தள்ள வேண்டுமாறும், அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் யார் இந்த உணவை கொடுத்தார்களோ அவர்களையும் அவர்களை சிறப்பாக அவர்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மனநலனையும் கொடுத்து அவர்களை உமது பாதையில் வழிநடத்திட வேண்டுமா எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. இன்றைக்கி ஆசிரமத்துக்கு என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கோன்னா, வடி சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வாழைத்தண்டு கூட்டு, கல்யாண வீட்டு வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா, தக்காளி பருப்பு ரசம், இன்றைக்கி ஸ்பெஷல் வாழைத்தண்டு மசால் வடை, ஸ்வீட் வந்து ஒரு ரவை பாயாசம், இதோடு சேர்த்து கலர் வத்தல்கள். வள்ளிநாயகம் மாடசாமி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்காமா? சாப்பாடு நல்லா இருக்காமா? வள்ளிநாயகம் மாடசாமி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்காமா? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிடுங்கம்மா. ஐயா தெய்வத்திரு வள்ளிநாயகம் மாடசாமி அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்காமா? தெய்வத்திரு வள்ளிநாயகம் மாடசாமி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து குடும்பத்தை உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்காமா? வள்ளிநாயகம் மாடசாமி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக குடும்பத்தார் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்காமா? சாப்பிடுங்க.
சாப்பாடு நல்லா இருக்காமா? சரி. 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்காமா? வள்ளிநாயகம் மாடசாமி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்காமா? சாப்பாடு நல்லா இருக்காமா? வள்ளிநாயகம் மாடசாமி அவங்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. சாப்பாடு நல்லா இருக்காமா? மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழைத்தண்டு வச்சு வடை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அதே போல் நாங்கள் இன்றைக்கி வடை பாயாச விருந்து தயார் பண்ணோம். அதை கொண்டு போயிட்டு முதியோர்களுக்கு கொடுத்தோம். அவங்களும் எவ்வளோ மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா தெய்வத்திரு ஐயா சாமி என்கின்ற வள்ளிநாயகம் மாடசாமி அவர்களுடைய 2வது வருட நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மறவாத அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. அதே போல் கொடுத்தோம். இன்றைக்கி பசியார்ன முதியோர்களுடைய ஆசீர்வாதமும் ஐயாவோட ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலச்சி நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன முதியோர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்னு பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு வித்தியாசமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.